வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு புது வீடியோவில் மீட் பண்ண வச்சு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நீங்கள் புது இன்வெஸ்டர்ஸா இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸா, நீங்கள் யாரானாலும் இருக்கலாம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்தீங்க அப்படின்னா, நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் நான் ஒரு 3 to 4 minutes லென்த்தாக தான் வீடியோ எடுக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நான் இதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்துடலாம். ஆப் ஸ்கேம் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. 2020 வந்து ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்வெஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க. ஆஃப்டர் 4 years கழிச்சு கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த அமௌண்ட் ரெடீம் பண்ணிடலாம், எடுத்துடலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு அதை ட்ரை பண்ணுறாங்க. பட் வந்து அப்படி ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கலன்னு உங்களுக்கு காட்டுது. அவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங். அப்புறம் அவங்க போட்ட அமௌண்ட் எங்கே தான் போச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அதோட ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி. இதுக்கு மேலே நான் போக விரும்பலை. ஏன்னா நிறைய பேர் ஃப்ராடுன்னு சொல்கிறாங்க, ஸ்கேம்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நம்ம சொல்லலாம்னு தெரியல. பட் அஸ் என் இன்வெஸ்டராக வந்து நம்ம எப்பயுமே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அது நம்மளோட பணம், நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை வந்து நம்ம வந்து வீணடிச்சிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போவுமே நீங்கள் வந்து ஷேர்ஸை டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து மெயிலில் வந்துடும். நீங்கள் செக் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா ஆஃப்டர் 3 days கழிச்சு உங்கள் சிடிஎஸ்எல்லேருந்தே மெசேஜ் வந்துடும், இவ்வளோ யூனிட்ஸ் வந்து கிரெடிட் ஆயிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை கரெக்டாக ப்ராப்பராக செக் பண்ணணும். இன்கேஸ் இஃப் யூ டோன்ட் ஹேவ் டைம் டு செக் தோஸ் மெயில்ஸ், இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, உங்களுக்கு செக் பண்ண டைம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் எவ்ரி மந்த் வந்து சிடிஎஸ்எல் வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணணும். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டிரான்சாக்ஷன் சோஃபார் நீங்கள் எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதை பொறுத்து நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு வந்து நம்ம சைடில் இருந்து அஸ் இன்வெஸ்டராக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ன்றது இது மட்டும்தான். இப்போ நான் க்ரோ அந்த ஆப் ஸ்கேமுக்கு வரேன். என்ன ஆச்சுன்னா, அப்படி அந்த லேடி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா க்ரோ ஆப் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை வந்து அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணது உண்மைனா பேங்க் ஸ்லிப்லாம் இருந்திருக்கும். ஸோ அதை காட்டினீங்கன்னா நான் உங்களோட அமௌண்ட்டை வந்து திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இவ்வளோ பெரிய ட்ராமாஸ் இதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து மெயில் வருதான்னு நம்ம செக் பண்ணணும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு டைம் இல்லைனா நீங்கள் கரெக்டாக வந்து எவ்ரி மந்த் வந்து சிடிஎஸ்எல் வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து சிடிஎஸ்எல் வெப்சைட் வந்து எப்படி லாகின் பண்ணி செக் பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்கு நான் வந்து ஒரு சின்ன வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்து நான் போடுறேன். ஐ மீன் இதுக்கு அடுத்ததே வரும், கிளிப்ஸ் வரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வந்து நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டை மறக்காமல் வச்சுக்கோங்க. எவ்ரி மந்த் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸில் வந்து நீங்கள் காப்பாற்றிக்கலாம். கூகுளுக்குள்ளே போயிட்டு சிடிஎஸ்எல் லாகின் மட்டும் டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வெப்சைட்டாக ஒன்று வரும், அது ஆத்தரைஸ்ட் வெப்சைட். அதை தாண்டி இன்னொன்று இருக்கும், இது வந்து சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட். இதுவும் ஆத்தரைஸ்ட் வெப்சைட் தான். நீங்கள் எதுக்குள்ளனாலும் போய் கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் வெப்சைட்டை கிளிக் பண்ணுறேன். நான் இதில் தான் போய் பண்ணேன். சைன் இன் ஈஸி ஆர் ஈஸியஸ்ட்னு கேட்குது. யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது. நான் வந்து ரிஜிஸ்டர் ஏற்கனவே பண்ணிட்டேன். பட் நீங்கள் பண்ணாத காரணத்தில் ஃபஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டு ரிஜிஸ்டர் ஃபார் ஈஸியை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஈஸி ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து பிஓ ஐடி கேட்கும். பிஓ ஐடி எங்கே இருக்குன்னா, நீங்கள் க்ரோ ஆப்போ இல்லை ஜெரோதோ ஆப்போ இல்லை ஆப் ஸ்டாக் ஏதாவது ஒரு ஸ்டாக் ப்ரோக்கிங் ஆப் வச்சுருப்பீங்களா, அதில் வந்து ப்ரொஃபைல் செக்ஷனில் போய் பாருங்கள். உங்கள் பிஓ ஐடி வந்து டிஸ்பிளே ஆகும். 16 digitல இருக்கும். அது கொடுத்துட்டு பாஸ்வேர்டு என்ன கொடுக்கணும்னா, உங்கள் பேன் நம்பரும் அதுக்கப்புறமா டேட் ஆஃப் பர்த் எதை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் 3வது நாள் 10வது மாதம் பிறந்திருக்கீங்கன்னா 0310 நிறுத்திக்கோங்க. இயர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஐ எம் நாட் ரோபோட்னு கேப்சாவை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறமா கிளிக்கிங் ரிஜிஸ்டர் கன்ஃபார்ம்ஸ் தட் யூ ஹேவ் ரீட் அண்ட் அக்ரி டு த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து என்ன கேட்கும் அப்படின்னா, மொபைல் ஓடிபியும் இமெயில் ஓடிபியும் கேட்கும். நீங்கள் எதை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அதில் போய் நீங்கள் ஓடிபி செக் பண்ணி அதை ரெண்டையும் கொடுத்துடணும். கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட ப்ரிஃபர்ட் யூசர் நேம் என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்கும். அதை நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணதுக்கப்புறமா என்டர் பாஸ்வேர்டுன்னு கேட்கும். ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக கொடுக்குங்க. அட்லீஸ்ட் ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு நியூமரிக்கல் இருக்கணும், ஒரு ஏதாவது சிம்பிள்ஸ் இருக்கணும். ஹேஷ்டேகோ இல்லை டாலர் சிம்பிளோ ஏதோ சிம்பிள்ஸ் இருக்கும். இந்த மாதிரி சில விதிமுறைகள் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துட்டிங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் யூ ஹேவ் ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் போய் மறுபடியும் லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் சோஃபார் உங்களோட ஷேர்ஸும் சரி இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் டீட்டெயில்ஸ் சரி எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லா டிரான்சாக்ஷனும் கரெக்டாக இருக்கா, நீங்கள் வாங்கின எல்லா ஷேர்ஸுமே வந்து டிஸ்பிளே ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். இதுதான் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே. ஸோ சிடிஎஸ்எல்ல வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே வந்து உங்கள் கைக்குள்ளே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ வந்து எதுவுமே தப்பாக போகிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. ஸோ மறக்காமல் வந்து எவ்ரி மந்த் வந்து சிடிஎஸ்எல்குள்ளே போய் லாகின் பண்ணி எல்லா ஷேர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுதா, ஈவன் மியூச்சுவல் ஃபண்டோடது சேர்த்து டிஸ்பிளே ஆகுதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்களோட பணம் எப்பயுமே வந்து நீங்கள் தான் அதை பாதுகாக்கணும். ஸ்டாக் ப்ரோக்கிங் ஆப் வந்து எவ்வளோ தான் நிறைய பக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணாலும் சம்டைம்ஸ் வந்து எரர் நடக்க தான் செய்யும். ஸோ அதுக்கு ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி எவ்ரி மந்த் வந்து நீங்கள் சிடிஎஸ்எல் லாகின் பண்ணி செக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் வந்து சேட் பாக்ஸ் மூலமாகவோ இல்லை அவங்களோட கஸ்டமர் கேர் வந்து அப்ரோச் பண்ணி அந்த ப்ராப்ளம் வந்து எராடிகேட் பண்ண முடியும். ஸோ இந்த சிடிஎஸ்எல் லாகின் வந்து ஐடி வந்து கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படி வந்து எந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் செக் பண்ணணும்னு கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.
நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. எவ்ரி மந்த் சிடிஎஸ்எல்ல போய் செக் பண்ணி பாருங்கள் ட்ரான்சாக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு. அஸ் அ இன்வெஸ்டர் நம்மளோட கடமை அது. நம்மளோட பணத்துக்கு வந்து நம்ம தான் பாதுகாப்பு தரணும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.